friends, welcome back to my channel Priya's Kitchen. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. and என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படினா மறக்காம Priya's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் தான். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுதான் என் கிச்சனோட ஓவர்வியூ. நான் ஏற்கனவே பார்ட் 1ல் கவுண்டர் டாப், அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேபினெட்ஸ், கீழே இருக்கக்கூடிய கேபினெட்ஸ், அப்புறம் கவுண்டர் டாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அண்டர் சிங்க்கு எல்லாமே நான் வந்து பார்ட் 1ல் போட்டுட்டேன். பார்ட் 1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலே ஐகான்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் அதுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் இதிலிருந்து தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது வந்து பானிபூரி பொரிப்பொண்ணு, அந்த வத்தல், அப்புறம் அப்பளம், சின்ன சோயா, அந்த சுகர் பால்ஸ் அது வந்து மேலே வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி போடுற பாக்ஸ் தான் இதெல்லாம். சம்டைம்ஸ் பொடி அது மாதிரி அரைச்சா கூட இதில் போட்டு வைப்பேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது வந்து கடலை மாவு, மைதா, ராகி இந்த மாதிரிலாம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ் ஃப்ளோர் பக்கத்துலேயே சால்ட் வச்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும்ட்டு நடுவில் அவல் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கும் வந்து இந்த மாதிரி சாக் போர்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி அதில் வந்து நேம் எழுதி வச்சுருக்கேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டம்லாம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பருப்பு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஈஸி ஃப்ளோவான ஜார். இது வந்து இப்படி ஓப்பன் இருக்கும், இது ஓப்பன் பண்ணி நம்ம கொட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஜார் இது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெய்லியும் எடுக்கக்கூடிய பொருள்லாம் வந்து வச்சுருக்கேன். சுகர், டீ, அப்புறம் நாட்டு சர்க்கரை, வரமிளகா இதெல்லாம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ரவை, ஓட்ஸு, கோதுமை ரவை இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ஷேக்கர், ஆக்சுவலி ஷேக்கர் செட் இது இருக்கும். ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், அப்புறம் இது வந்து ஜீரா பவுடர், இது பார்த்திங்கன்னா அதிமதுரம். ஸோ அதுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பர்மனெண்ட் மார்க்கரில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி கிச்சனோட வரல, நான் வந்து தனியாக இந்த ஷெல்ஃப் வந்து வாங்கினேன். என்னோடய கிச்சன் வந்து ரெட் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால நான் ஒயிட் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி வாங்கினேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஸ்டிக்கர் போட்டு நான் வந்து ஒட்டியிருப்பேன். இந்த பேண்ட்ரி ஷெல்ஃபுக்கு கீழே வந்து ஒரு டேபிளில் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். ஆனியன், அப்புறம் பூண்டு, தக்காளி, தேங்காய் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து வாட்டர் டிஸ்பென்சர் வச்சுருக்கேன். இங்கே சப்பாத்தி அட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து இதில் வச்சுருக்கேன், ஒரு ஆர்கனைசர் தான் அதுவும். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ஸ்பேஸ் சேவ் ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேபிள் வந்து வச்சுருக்கேன். இந்த டேபிள் வந்து ஆக்சுவலி ஐக்கியாவில் வாங்கினது. இந்த டேபிளுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசரில் கட்டிங் போர்ட்ஸ், அப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் லிட்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் டிஷ்யூ வச்சுருக்கேன், ஏன்னா கிச்சனுக்கு ரொம்ப தேவை. அப்புறம் கிளாஸ், நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய கிளாஸ் டம்ளர்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது ஐக்கியா சிங்கப்பூரில் வாங்கினது. இது வந்து ஒரு அசம்பிள்டு ஷெல்ஃப் மாதிரி. நம்ம எவ்வளோ பேஸ்கெட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 4, 2, 3 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 இருக்க மாதிரி வாங்கினேன், இன்னொன்று வந்து 4 இருக்க மாதிரி வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஷெல்ஃப், புல்லிங் ஷெல்ஃப். ஃபர்ஸ்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். கொக்கோ பவுடர், அப்புறம் ஈஸ்ட், ஜெலாட்டின் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, அப்புறம் அகர் இதெல்லாம் பர்மனெண்ட் மார்க்கரில் எழுதி வச்சுருக்கேன்.
அப்புறம் இந்த கிளிப்ஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல, மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா திரும்ப பேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மெடிசன்ஸ், நம்ம டெய்லி பேசிஸ் மெடிசன்ஸ் வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில். கூடவே ஹனி வச்சுருக்கேன், குழந்தைங்களுக்கு மெடிசன். அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். ஸோ எடுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், டம்ளர்ஸ், அப்புறம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பவுல்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது பார்த்திங்கன்னா சாப்பர், நம்ம ஆனியன் கார்லிக்லாம் வந்து சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புல் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து சாப் ஆயிரும், ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்கும். அமேசானில் வாங்கினேன். இந்த ட்ரேயில் வந்து அவ்வளோதான். இது வந்து ஐக்கியாவில் வாங்கின ஒரு டம்ளர் செட், பிளாஸ்டிக் டம்ளர் செட். அடுத்த ட்ரேயில் வந்து எல்லாமே லஞ்ச் பாக்ஸஸ் தான் வச்சுருப்பேன். ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸஸ் தான் வச்சுருக்கேன். சின்னது பெருசு அதெல்லாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இது வந்து கபோர்ட் லைனர். நான் எல்லா கிச்சனில் எல்லா ஷெல்ஃபுக்குமே இந்த ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரேயில் வந்து அயன் கடாய் அப்புறம் அயன் பேனை வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரேப், அப்புறம் அலுமினியம் ஃபாயில், பார்ச்மெண்ட் பேப்பர் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த கீழே இந்த பேஸ்கெட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம பேன் அப்புறம் கடாய் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அலுமினியம், இண்டோலியம் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஸோ எல்லாமே டம்ப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு க்ரில் பேன், அந்த லிட்ஸ் எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில். இந்த ஷெல்ஃப்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்குது. இந்த கபோர்டில் வெளியில் வந்து ஒரு அழகான ஒரு கப் செட் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். ஸோ இந்த ரெட்டுக்கு வந்து இந்த பிளாக் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு, ஸோ அழகாக இருந்தது. இந்த கபோர்டில் வந்து நான் எப்போவாவது இருக்கக்கூடிய திங்ஸ் தான் இங்கே வச்சுருக்கேன். மேலே வந்து 2 செம்படம் இருக்குது. இதில் வந்து மாவு போட்டு வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து அரிசி மாவு, இன்னொன்றில் வந்து கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கப் செட்டு அது வச்சுருக்கேன் ஒரு ஆர்கனைசரில். இது டம்ளர்ஸ் எப்போவாது தான் எடுப்பேன், யாராவது கெஸ்ட்டு வந்தால் அந்த மாதிரி. ஸோ ஸ்பூன் செட் அது வந்து இங்கே வச்சுருக்கேன். குட்டி கிரேட்டர் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அண்டர் ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷெல்ஃப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா சேவ் ஆகுது. ஏன்னா இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, மேலே வந்து எதுவும் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃப் வச்சனால சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் அழகாக வச்சுக்கலாம். இந்த கரண்டிலாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நான் எங்கேயாவது போனால் வாங்குவேன், அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன கடாய் அதெல்லாம் இங்கே வச்சு இந்த ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செம்படம், அப்புறம் மினி இட்லி பாத்திரம் இதெல்லாம் வந்து காப்பர், நான் டிஸ்பிளேக்காக வாங்கினது குட்டி குட்டி ஐட்டம்ஸு. இது பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். வாங்கி ஒரு 5 years இருக்கும். இந்த காப்பர் செட்ஸ் எல்லாம் டிஸ்பிளேக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் ப்ளாகுக்கு யூஸ் பண்ணுவேன், அப்புறம் இப்போது வீடியோக்கு யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுக்கும் எடுக்க மாட்டேன். அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து சின்ன சின்ன செம்படம், மில்க் குக்கர் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான், சின்ன ஆயில் 250 ml பிடிக்கும். அதுக்கு கீழே ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு டிஸ்பிளே பாக்ஸ் தான் அது. அது வந்து புட்டு மேக்கர் பின்னாடி வச்சுருக்கேன். அப்புறம் மினி இட்லி ஸ்டாண்ட், அப்புறம் 2 செம்படம் இருக்குது. அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். இந்த கபோர்ட்லேயும் நான் வந்து இந்த கபோர்ட் லைனர்ஸ் யூஸ் பண்ணி தான் பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்கேன், ஹாட் பாக்ஸ், அப்புறம் மில்க் பேன்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் 2 செம்படம் அவ்வளோதான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய பாத்திரம் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பேன்லாம் வச்சுருக்கேன். இந்த பேன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நான் அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ எங்கிட்ட வந்து நிறைய பேன்ஸ் இருக்குது. நான் வந்து வெஜ்ஜுக்கு தனியாக, ஸ்வீட்டுக்கு தனியாக, நான்வெஜ் தனியாக அப்படி தான் பேன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி வச்சேன்னா நிறைய பேன்ஸ் வந்து அதில் பிடிக்குது. இதோட ப்ராடக்ட் லிங்க்கும் அப்புறம் இந்த ஆர்கனைசர் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கபோர்டில் அவ்வளோதான். கதவு க்ளோஸ் பண்ணிட்டா இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல எடுத்து வைக்காம நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அவன் வந்து மேலே வச்சுக்கிட்டேன். அது கீழே வந்து இந்த ஷெல்ஃபில் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஷெல்ஃப். இதுக்கு மேலே வந்து ஷீட் ஒட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுக்காக ஒட்டியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் சாஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ், ஷெஷ்வான் வினிகர், பார்பிக்யூ சாஸ், மயோனஸ் இதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அடுத்த பேஸ்கெட்டில் வந்து சிறுதானியங்கள்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம், சோயா இந்த மாதிரி எப்போவாது இருக்கக்கூடிய பேண்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து இந்த பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் எக் கேஸ் வச்சுருக்கேன். இந்த கேஸ் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கேஸ். அது வந்து இங்கே வச்சுருக்கேன்.
அதுக்கு பக்கத்தில் கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் டெய்லியாக குடிக்கிற டீ கப்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன், எங்களோடது அப்புறம் பசங்களுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேக்கில் பார்த்திங்கன்னா அரிசி வந்து 2 ட்ரம்மில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றில் இட்லி அரிசி, இன்னொன்று வந்து சாப்பாட்டு அரிசி. அதுக்கு பக்கத்தில் பெரிய குக்கர் 10 லிட்டர்ஸ் 7 லிட்டர்ஸ் குக்கர் வந்து இதில், ஏன்னா ஸ்பேஸ் வந்து அதில் பெருசாக இருக்குது, அதனால் இந்த 2 குக்கர் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து இட்லி பாத்திரம், இட்லி குக்கர் வந்து ஒன்றில், இன்னொன்று வந்து இட்லி பாத்திரம், இன்னொரு செம்படம், அவ்வளோதான் இங்கே. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து காரம், இன்னொன்றில் பிஸ்கெட்ஸ், அப்புறம் அது வந்து ஆயில் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன், ஆயில் லிட்டர்ஸ் வாங்குவோம்ல அது வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டிஃபன் கேரியர். அப்புறம் அது பிரியாணி ரைஸ் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இது வந்து ரஸ்க், ஓப்பன் பண்ண ரஸ்க் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மண் சட்டி 2 வச்சுருக்கேன். இந்த சட்டி வந்து நான்வெஜ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு கீழே ஒரு கார்ட்போர்ட் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில். ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் கிச்சனோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த டோருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் நான் வந்து கேஸ்கெட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து க்ராக்கரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கபோர்ட். எனக்கு இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதோட வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் ஆர்கனைசர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெஷரிங் கப்ஸு, ஸ்பூன்ஸ், கிரேட்டர், அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்கூப், ப்ரஷ்ஷு. ஸோ ஸ்பேஸ் வந்து நல்லா சேவாக இருக்கும். 2 ஆர்கனைசர் யூஸ் பண்ணியிருக்கேன், மல்டி பர்பஸ் ஆர்கனைசர். இது யூஸ் பண்ணனால எனக்கு மேலேயும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி பேன்ஸ் எல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஸ்பூன்ஸ், சூப் ஸ்பூன்ஸு அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டீமர். அதுக்கு கீழே வந்து மிக்சிங் பவுல்ஸ் வந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் வச்சுருக்கேன். அப்புறம் பனியார கல் வச்சுருக்கேன், 2 ட்ரே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய ஷார்ப்னர். நம்ம கேரட் வந்து இதில் சீவிட்டு நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்காக இது ரொம்ப நல்லாக இருக்கும், அதுக்காக வாங்கினேன். இது கீழே வந்து 2 கடாய் வச்சுருக்கேன், ஹெவி பாட்டம் கடாய். அப்புறம் இது வந்து இது 2மே மில்க் பேன் தான். இது வந்து செட்டிநாடு புட்டு மேக்கர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ஸ்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஜார்ஸ். இந்த ப்ரீத்தி ஜோடியாக கூட வரும் இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜார், ஜூஸர், அப்புறம் பெரிய ஜார், அது வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணி கீழே வந்து ஹாட் பாக்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து பூரி ப்ரெஸ், அப்புறம் இடியாப்பம் புளியறது, இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன கிச்சன், ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து அதில் வைக்க முடியல. அதனால வந்து கிட்ஸ் ரூமில் வந்து ஒரு கபோர்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இன்னொரு கபோர்ட் ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். மேலே இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேஸ்கெட்ஸில் வந்து ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம ஜிப்லாக் கவர்ஸ், அப்புறம் ஃப்ரீசர் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். பார்ட்டி டெக்கார் ஐட்டம்ஸ், பார்ட்டி கவர்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஸ்பேர் கேஸ்கெட்ஸ், அது இங்கே வச்சுருக்கேன். இது வந்து கூலிங் ரேக். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து அழகாக இந்த ஸ்நாக் பாக்ஸ் தான், இது க்யூட்டாக இருக்குதுன்னு வச்சுருக்கேன் இங்கே. இந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கார்டன் மேக்கிங் அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் இந்த பேஸ்கெட்டில். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டிஷ்யூ பேப்பர்ஸ் தான். சின்ன சின்ன டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது க்ளோவ், அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன், செட் கண்டெய்னர்ஸ். இதெல்லாம் வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கவர். இது வந்து சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த கவர்ஸ் வந்து குழம்பெல்லாம் அதில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் அங்கேருந்து வரும்போது அண்ட் எப்போ போனாலும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது லாஸ்ட் டைம் போகும்போது வாங்கிட்டு வந்த கவர்ஸ். இந்த கவரில் வந்து நம்ம குழம்போ இல்லை என்ன ஐட்டம்ஸ் ஊற்றி வைக்கிறோமோ அதை வச்சு இது நாட் போட்டுட்டா ஸ்பில் ஆகாது.
அங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இதில் தான் டீ காஃபி எல்லாமே பார்சல்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கவர். ஸோ இங்கே கிடைக்காதனால அங்கே போகும்போது வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து புதுசாக வாங்கின வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து ஜூஸ் ஜார்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், நிறைய இடத்துக்கு போயிருக்கும் போது ஃபோட்டோ எடுத்துருப்போம் இல்லையா, ஃபேமிலி ஃபோட்டோஸ், அதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் வந்து இங்கே வச்சுருக்கேன். கிஃப்ட் வந்தது, அப்புறம் எப்போவாது இருக்கக்கூடிய பாத்திரம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதெல்லாம் செட்டாக வரும் பாத்திரம், 3 பாத்திரம் 2 அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கார்னர் ஷெல்ஃபில் குட்டி குட்டி டம்ளர்ஸ், காஃபி ஃபில்டர்ஸ், சின்ன சின்ன பவுல்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் முறுக்குப்பொடி, மோதகம் அச்சு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் பிளேட்ஸ், கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் இந்த பிளேட்ஸ்லாம் எடுப்பேன், அதனால் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்க சின்ன சின்ன பாத்திரங்கள் வந்து சாமிக்கிட்ட வைக்கக்கூடிய பாத்திரங்கள். ஸோ அதை வந்து இங்கே வச்சுருக்கேன். பிரசாதம்லாம் சாமிகிட்ட படைப்போம்ல, அந்த மாதிரி பாத்திரம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பாத்திரம், பிளேட் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த கீழே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கேன். பேக்கிங் ட்ரேஸ், அப்புறம் பேக்கிங் க்ளவ், என்னெல்லாம் பேக்கிங்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இந்த ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். மஃபின் ட்ரே, அதுக்கப்புறம் கேக் டின்ஸ் இதெல்லாமே உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கி கட்டர்ஸ், இது வந்து நம்ம கேக் டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் தந்தூரி ஸ்டிக்ஸ், இது வந்து மஃபின் கப்ஸ். ஸோ இந்த ஒரு பேஸ்கெட் எடுத்தாவே நான் பேக்கிங் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே இருக்கும். இந்த வாட்டர் ஜக்கு பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது. எங்கேயாவது பக்கத்தில் ட்ரிப்பு போனால் நம்ம எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாஸ்கெட்டில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். டெய்லி எடுக்கிறது, எப்போவா எடுக்கிறது, அது மாதிரிலாம் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் வாட்டர் பாட்டில்ஸ். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி மோதகம் அச்சு, நம்ம தோசை கல்லுக்கு போடக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் அவ்வளோதாங்க. கிச்சன் வந்து பெருசாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னா இல்லை, நம்ம சின்ன கிச்சனையும் வந்து அழகாக வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.